ஹாய் காய்ஸ், மார்னிங்கே டீ வச்சு குடிச்சிட்டு மாமியார் வீட்டில் செடியெல்லாம் நிறையா இருக்கும் பார்க்கலான்ட்டு வந்துட்டேன். சப்போட்டா மரம் இருக்குது, அதில் பாருங்கள் காய் வச்சுருக்கு, பார்க்க அழகாக இருக்குது. ஆனால் எதுவுமே பழுக்கலை, இன்னும் பச்சையாக தான் இருக்குது. மாங்காய் மரத்தை பார்க்க வந்தேன், அதில் பார்த்திங்கன்னா நிறைய மாங்காய் இருந்தது. மாமியார் வந்து எல்லாம் பறிச்சிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இன்னொரு மாங்காய் மரம் இருக்கும், அதில் வந்து இந்த மாங்காய் மரத்தோட டேஸ்ட்டை விட அது நல்லாயிருக்கும். அதுதான் இந்த மாங்காய் மரம். இதுலேயும் காய்கள்லாம் பறிச்சிட்டாங்க. இது வந்து எங்கள் வீட்டோட காக்டைல்ஸு. நிறைய பேர்ட்ஸ் வச்சுருந்தோம், அதெல்லாம் நிறைய இறந்துருச்சு. இது வந்து லவ் பேர்ட்ஸு. இவங்க வந்து வீட்டில் எப்பயும் சவுண்டு விட்டுகிட்டே இருப்பாங்க, அது வந்து பார்க்க கேட்க அழகாக இருக்கும். இவங்க வந்து எங்கள் வீட்டு செல்லக்குட்டீஸ் 2 பேரும். பொம்பேரியன் பேர் வந்து பிங்கி, ஜெர்மன் சப்போர்ட் பேர் வந்து டெல்ஃபி. நான் ஏய் அப்படின்னு ஒரு சவுண்ட் விடுவோம் பாருங்கள், உடனே ஒருத்தங்க அமைதியாக கிளம்பிடுவாங்க. அடுத்து வீட்டுக்கு கிளம்ப ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நாங்கள் வீட்டுக்கு கிளம்பும் போதெல்லாம் இவங்க வந்து எங்களை வழி அனுப்பி வைக்க வந்துடுவாங்க. எப்போ கிளம்புனாலுமே வண்டியில் ஏறி உட்காந்துட்டு இறங்க மாட்டோம்பாங்க. பாருங்கள், எங்கள் ஹஸ்பண்ட் இறங்குங்கிறாங்க, இறங்க மாட்டேன்னு சொல்லி அடம் பண்ணிகிட்ருக்காங்க. எங்கள் பாப்பா நாங்கள் கிளம்பும் போது வராங்களோ இல்லையோ இவங்க வந்துடுவாங்க. அப்படியே அவங்கள பார்த்து கொஞ்சிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. போகிற வழியில் மாமியார் வீடு வந்து வில்லேஜ் சைடுங்கிறனால நிறைய இயற்கையெல்லாம் இருக்கும். பாருங்கள், தென்னந்தோப்பு இருக்குது, இந்த சைடு பார்த்திங்கன்னா வாழைத்தோப்பு இருக்குது, கடலக்காய் போட்டிருந்தாங்க, எல்லாம் நிறையா இருந்தது. பார்க்கவே இயற்கையை பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. வீடு இருக்குது, வீட்டை சுற்றி தோப்பு, அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. வில்லேஜ் சைடில் இருக்கிறவங்களுக்கு தான் இதெல்லாம் டெய்லி மார்னிங் டைமில் பார்க்குறதுக்கு கொடுத்து வச்சுருக்கோம். இந்த வீடியோ பார்க்குறவங்க வில்லேஜ் சைட்லேருந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மட்டன் ஸ்டாலை பார்த்தது தான் ஞாபகமே வருது, இன்றைக்கி சண்டேங்கிறதே. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. எங்கள் வண்டி நிறுத்தி கொஞ்சம் தூரம் நடந்து போனால் போதும், மலைக்கிட்டே போயிடுவோம், அந்தளவுக்கு டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. அப்படியே நம்ம ஊருக்கு வந்தாச்சு. போகிற வழியில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம டிவிகேவோட மினி மாரத்தான் போட்டி நடக்குது, விஜய் பர்த்டே முன்னிட்டு. அதனால் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஃபுல்லாக கொடி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு விஜயை பற்றி பெருமையாக எங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட பேசிகிட்டே வந்துட்டுருந்தோம். அப்படியே பேசிட்டு டிவிக்கு ஜெயிச்சதெல்லாம் உண்மையிலே ஒரு மேஜிக் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே அந்த ஹாப்பியோடையே நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. அவ்வளோதான். பாய் காய்ஸ்.